வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம அதர்வா, நிமிஷா சஜயன் நடிப்புல வெளிவந்திருக்க டிஎன்ஏ படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூத்து, ஃபர்கானா, மான்ஸ்டர் ஆகிய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர்வாவுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுது. அதனால ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஒரு டெப்ரெஸ்டான ஒரு மனநிலையில் இருக்காரு. அந்த பக்கம் நிமிஷா சஜயன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்டர் லைன் டிசார்டர் அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குது. இதனால அவங்களுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு நிமிஷா சஜயன் கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. குழந்தைய கொடுக்குற இடத்துல அவங்க இது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கூச்சல் குழப்பம் நடக்குது. அந்த குழந்தை அவங்க குழந்தை தானா இல்லை அப்படி அந்த குழந்தை காணாம போயிருக்கா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, அதர்வா ஒரு டார்க்கான ஃபேஸ்ல ஓரளவுக்கு கரெக்டாகவே நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் ஒரு சென்டிமெண்ட் காட்சிகள்ல இன்னுமே தன்னை கொஞ்சம் ஈடுபடுத்தி நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தாங்க. அடுத்து படத்தோட முக்கியமான ஒரு பேக் போனா நிமிஷா சஜயனோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஒரு சீன்ல ரொம்ப எமோஷ்னலா ஒரு சிங்கிள் டேக்கை ஹோல்ட் பண்ண வேண்டிய ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன்லாம் ரொம்ப பிரமாதமாவே நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் கதாபாத்திரத்திலுமே ஆரம்பத்துல ஒரு ஓப்பனிங் இமேஜ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அது நமக்கு நெருடலா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேருமே பிரமாதமா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அடுத்து பாலாஜி சக்திவேல் சார் அந்த சைட் கேரக்டருக்கான அவருக்கு என்ன பாத்திரம் இருக்கோ அதை ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல சேத்தன் வராரு. அதுக்கப்புறம் ரமேஷ் திலக் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்த ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஷேட்ல 2 கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு டோன்லேயே ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாங்க. அது ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நரபலி விஷயமா ஒரு சீன் வரும். அது ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த ரிசர்ச்சர்ஸ்மே கொஞ்சம் நல்லாவே தெளிவாகவே அதுக்குள்ளே டீப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துல விசாரணை காட்சிகள், அதாவது அடுத்து விசாரிக்க தான் போறாங்க அப்படின் போது இந்த படத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஹாஸ்பிட்டல் சீன்ல ஒரு சிசிடிவி வச்சு ஒரு காட்சி வரும். அதுமே ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க அந்த காட்சிக்கு. ஸோ அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜிப்ரானோட பின்னணி இசைன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டை அவர் ரொம்பவே தக்க வச்சிருந்தார் கடைசி வரையுமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராட்சசன் படத்துல எப்படி ஒரு த்ரில்லிங்க்கு ஒரு இது இருக்குமோ அதே ஒரு மீட்டர்ல இதுல சிறப்பாகவே கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்சஸ்மே நல்லாவே ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ப்ராப்பரா படத்துல நமக்கு ஃபிட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்ம பார்த்தோம்னா, படத்தில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருந்தாங்க. குறிப்பாக அந்த பாட்டி கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. தேட்டர்லேயே ஒரு ஒரு டார்க் ஹியூமர் மாதிரியான ஒரு போர்ஷன் அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. அது நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சாரோட கதாபாத்திரமே ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க. அவருமே அதுக்கு நல்ல ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இது மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ படத்தோட மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கதைக்கு உள்ள வர்றதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்காக வைக்கப்பட்ட காட்சிகளும் இதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட்டான ஜோனில் தான் இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் லெட் டவுனாக தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஒரு பெருசா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபோட கடைசியில வந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் ஒரே ஒரு கோயில்ல எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துக்கு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா
ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே ரீசன்ஸோட ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்ட விதத்துல பார்க்கும்போது நம்ம கடைசியா வந்து அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, அதையும் ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு கன்வீனியன்ட்டான முறையில சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது வந்து ஒரு மைனஸா பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத நிறைய இடங்கள்ல வந்து பாடல்கள் வந்து வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்த பார் சாங்கா இருக்கட்டும், அப்புறம் கடைசியா வந்த ஒரு கிளாமர் சாங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கதைக்கு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாடல்கள் எல்லாமே தனித்தனியான மியூசிக் டைரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பாடல்களும் பெரிதா வந்து ஈர்க்கல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அடிஷ்னலா இன்னொரு மைனஸ் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு ஒன்று ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து 2 சைட்ல இருந்துமே பெருசா காட்டப்படல. அவங்க வந்து அப்படியே வந்து மறைஞ்சிடுறாங்க. அது வந்து இன்னொரு மைனஸா தோணுச்சு. ஸோ ஓவராலா படத்தோட வெர்டிக்ட் என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, படம் வந்து த்ரில்லிங்கான அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கன்வின்சிங்கா தான் நல்லா தான் எழுதியிருந்தாங்க. இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் நல்லா பிரமாதமா எழுதியிருந்தாங்கன்னா இது ஒரு குட் வாட்ச் அப்படின்னே நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் படமா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு ரிவ்யூல சந்திக்கலாம். வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.